வணக்கம். நான் உங்கள் பாசமிகு பத்திரிகையாளர் தெய்வமணி. என்னை வளர்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு என்னுடைய இதயங்களின் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்றைய பதிவுக்குள்ளே போவோம். இன்றைக்கு மிகவும் முக்கியமான 2 செய்திகள். ஒன்று, அமைச்சர் பாலாஜி, செந்தில் பாலாஜி அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட 15 மாத காலம் அவர் ஜெயிலில் இருந்திருக்கார். இந்த 15 மாத காலம் அவர் தண்டனைக்குரியவரா, எந்த காரணத்துக்காக அவர் ஜெயிலுக்குள்ளே போட்டிருந்தாங்க இப்படிங்கிறதெல்லாம் அரசியல் ரீதியாக பேசக்கூடியவை. அதில் என்னென்னா, செந்தில் பாலாஜிக்கும் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலைக்கும் இடையே நடந்த தகராறு. நீ அமைச்சராக இருந்தால் என்ன, நீ பெரிய கொம்பா, நான் மத்தியில் ஆளக்கூடியவன், ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதி, ஒன்றிய அரசு நான் சொன்னால் கேட்கும் இப்படிங்கிற ஒரு ஆணவம்னே சொல்லலாம், தப்பு இல்லை, ஆணவத்தின் மீது தொடரப்பட்ட ஒரு வஞ்சினம்தான் இந்த செந்தில் பாலாஜி கைது. அந்த கைதிலிருந்து இவர் விடுபட்டு வந்திருக்காரு. இப்போ அதன் தொடர்பாக தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அமைச்சரவை மாற்றமும் நடக்க இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது பார்க்கலாம். அதாவது இன்றைய செய்தியினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி இதை சொன்னேன். அடுத்து சினிமாவுக்குள்ளே போவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அரசியலுக்கு வருவோம். சினிமாவுக்குள்ளே இப்போ வேட்டையன் தான் மிகவும் பெரிதாக பேசப்படுகிற ஒரு படம். வெளிநாடுகளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் தளபதி விஜய்க்கும் தனி மார்க்கெட் உண்டு. ஒருவர் முந்த பார்ப்பார்கள் பாக்ஸ் ஆஃபீஸில், அது இயல்பு. ஆனால் அங்கே வெளிநாட்டில் உள்ளவர்களும் என்ன, கதைக்கு மரியாதை கொடுப்பார்கள், நடிப்புக்கு மரியாதை கொடுப்பார்கள், மற்ற ஆர்ப்பாட்டமான ஒரு இதுக்கெல்லாம் வேடிக்கைகளுக்கெல்லாம் மதிப்பளிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆர்ப்பாட்டங்களெல்லாம் அவங்க ஹாலிவுட் படத்திலே பார்த்துட்டாங்க. அந்த நடிப்புங்கிறது சில படங்களில், ஹாலிவுட் படங்களில் இருக்கும், மற்றது பூரா எந்திரத்தனமான மெக்கானிசமாக தான் இருக்கும். ஆனால் தமிழ் படங்களில் பொறுத்த மட்டிலையும் நடிகர்கள் நடிப்பில் மிகவும் கவனம் செலுத்துவார்கள் என்பதால் அதற்கு வெளிநாட்டு தமிழர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த வகையில் வேட்டையன் படத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறது. காரணம், ஞானவேல் டைரக்ஷன். ஞானவேல் ஒரு பத்திரிகையாளர், டிஜே ஞானவேல். அவர் நம்ம அகரம் ஃபவுண்டேஷனுக்குள்ளே போனார், நடிகர் சிவகுமாருடைய ஃபோல்டருக்குள்ளே போனார். அந்த இணைப்புக்குள் போன பிறகுதான் அவருக்குள்ளே பெரிய ஒரு மாறுதல் ஏற்பட்டது. அவருக்குள்ளே இருந்த திறமையை பார்த்து சிவகுமார் குடும்பத்தினர் அவர்களை வேறு வழிக்கு பயன்படுத்தினார்கள். அதனுடைய உச்சம்தான் இன்று அவர் வெற்றி படிக்கட்டிகளில் ஏறிக்கொண்டிருக்கிறார். ஜெய் பீம் அருமையான வெற்றி. முன்னாள் நீதியரசர் அவருடைய கதைன்னா நடந்த சம்பவம். அதற்கு பிறகு ஞானவேல் கையில் எடுத்திருக்கும் நடந்த சம்பவம் வேட்டையன். வேட்டையன்னாவே வேட்டையாடுறவன் தான் அர்த்தம். யாரை வேட்டையாடுறன்னா, ஒரு ஹீரோ நல்லவன், அவன் நல்லவனாக இருக்கும்போது யாரை வேட்டையாடுவான், தீயவனைத்தான் வேட்டையாடுவான். இது சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு நியாயம் இருக்கிற ஒரு சம்பிரதாயம்னா, என் கொள்ளைக்காரனை கதாநாயகனை ஆக்கக்கூடாதா? அப்படி ஆக்குனதெல்லாம் வெளிநாட்டுகளில் நடந்திருக்குல்ல. ராபின்ஹுட்டன் எவ்வளோ பெரிய வழிப்பறி ஆளுங்கிறது தெரியும். ஆனால் அந்த ராபின்ஹுட் யாருக்காக அந்த வழிப்பறிகளை நடத்தினார்? ஏழைகளுக்காகத்தானே. அதே மாதிரி வில்லன்கள்லேயும் கதாநாயகங்கள் உண்டு. இப்போ இந்த வேட்டையன் படத்தை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் நடந்த என்கவுண்டர்ஸ், ஷூட்டுக்கிள்ங்கிறது இராணுவத்துக்கு, சுட்டு அவன் சாவணும், இதுதான் இராணுவத்தினுடைய எய்ம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற முதல் இது ஷூட்டுக்கில். துப்பாக்கி எடுத்துக்கிட்டேன்னா ஷூட்டுக்கில், எதிரி சாவணும், தப்பிக்கக்கூடாது. இதுதான் அங்கே அந்த எய்மை வச்சு தான் அவங்க பரிமாறுவார். அந்த பயிற்சிகள் அவருக்கு அளிக்கப்படும். இந்த வேட்டையன் படம் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டுகளை பற்றிய கதை. இந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பற்றிய கதைகள்னவுடைய
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடனே ஒத்துக்கிட்டாரா, இல்லை அந்த கதையின் நாயகன் யார் அப்படிங்கிறத கேட்ட பிறகு அவர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னா நாம் ஒரு சில சம்பவங்களை கொஞ்சம் பார்க்கணும். ஒரு மனிதர் உடனே ஒத்துக்கிறாரு, அது சம்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தா அதற்கான காரணங்கள் வெளிப்படையாக சில இடங்களில் தெரியுமா. ஆகையினால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த கதைக்கு எப்படி ஒத்துக்கிட்டார்? இந்த கதையினுடைய நாயகன் யார்? வெள்ளதுரை என்கிற சப் இன்ஸ்பெக்டர் பற்றிய கதை அப்படின்னு ஒரு பேச்சு வருது. ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்த என்கவுண்டர்களில் முக்கியமான ஆள், அந்த என்கவுண்டர் நடத்தின முக்கியமான ஆள் போலீஸ் அதிகாரி சப் இன்ஸ்பெக்டர் வெள்ளதுரை. இவர் பிரபல சந்தனக்காடு வீரப்பனை சுட்ட குழுவில் இவர் முக்கியமானவர். ஆகையினால் இந்த வீரப்பனை சுட்ட ஆளை பற்றிய கதைங்கிறதுனாலே ரஜினிகாந்த் ஒத்துக்கொண்டாரா? இருக்கலாம். ஏன்னா வீரப்பன் சுட்டு கொல்லப்பட்டவருக்கு இவருடைய பதிவு எப்படி இருந்ததுன்னா, சம்ஹாரம் செய்யப்பட்டான் அப்படின்னு. சம்ஹாரம் செய்யப்பட்டான், அதாவது எதிரிகளை சம்ஹாரங்கிறது அர்த்தம், தீயவர்களை சம்ஹாரம் பண்ணுறது தான் இறைவனுடைய வேலை. அதுக்காக தான் இந்த சம்ஹாரம், சூரசம்ஹாரம், இப்படி இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த வட சொல்லுவாங்க. அந்த சம்ஹாரங்கிற வார்த்தையை பயன்படுத்தி வீரப்பன் சம்ஹாரம் செய்யப்பட்டான் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னார். வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் தமிழகத்தினுடைய உரிமை சம்பந்தமாக, ஈழத்தமிழர்கள் உரிமை சம்பந்தமாக சில முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்திருந்தான். அதில் ஒன்றுதான் கர்நாடக நடிகர் டாக்டர் ராஜ்குமார் கடத்தல். அந்த கர்நாடக நடிகர் ராஜ்குமார் யார் என்றால் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு நெருங்கிய நண்பர். இங்கே தமிழகத்தில் உள்ள மற்ற நடிகர்களுக்கு நெருங்கிய நண்பர் என்றாலும் கன்னடர் என்கிற முறையில் அவருக்கும் இவருக்கும் பாசம் அதிகமாக இருக்கும். இதை யாரும் மறுக்க முடியாது. இதனால் நம்ம கன்னடர்ங்கிற முத்திரையை ரஜினிகாந்துக்கு குத்துறோம்னு நினைக்காதீங்க. அவர் கன்னடர் தான், சிவாஜிராவ் கெய்க்வாடு தான். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு ரஜினிகாந்த்னு பேர் வச்சது நம்ம தான். நம்ம தமிழ் டைரக்டர் தான், கே பாலச்சந்தர் தான். அதுக்கப்புறம் தான் அவர் ரஜினிகாந்த் உயர்ந்தார். பெயர் மாற்றத்தினால்தான் உயர்ந்தார். பிற மாநிலங்களிலிருந்து இங்கு வந்த நடிகர்களெல்லாம் தங்கள் பெயர்களை மாற்றிக்கொண்டு தான் வெற்றி பாதையில் நடந்தார்கள். அதை மறக்கக்கூடாது. அப்போ வீரப்பனுடைய இலக்கு ராஜ்குமார் மேலேயும் இருந்தது, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலேயும் இருந்ததாக அப்பொழுது ஒரு தகவல் உண்டு. இருவரில் யாரையாவது ஒருவரை கடத்த வேண்டும் என்று முடிவுக்கு வந்தானாம். அப்பொழுதுதான் அவர் சுலபமாக மாட்டிக்கொண்டார், இவர் மாட்டிக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு கதை உண்டு. இந்த வீரப்பனிடம் சிக்கி கொண்ட பிறகு டாக்டர் ராஜ்குமார் சிக்கி கொண்ட பிறகு அவன் கொடுமையாகவோ வன்கொடுமையாகவோ அவரை நடத்தலை, மிகவும் மரியாதையோடு நடத்தினான். அந்த காட்டுக்குள் கிடைக்கக்கூடிய வசதிகளை வைத்துக்கொண்டு அவரை நல்ல முறையில் பாதுகாத்தான். அதான் டாக்டர் ராஜ்குமாரே சொல்லியிருக்காரு. டாக்டர் ராஜ்குமாரையும் வீரப்பனையும் சந்தித்து வந்த நக்கீரன் கோபாலும் அதைத்தான் சொன்னார். ரொம்ப பிரமாதமாக ரெண்டு பேரையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கான் வீரப்பன். எதிரி மாதிரி பாவிக்கலை, பணைய கைதி மாதிரி பாவிக்கலை, நல்லபடியாக நடத்துகிறான் அப்படின்னு சொல்லி அவனுடைய கோரிக்கைகளை எல்லாம் இவர் இங்கேயே பத்திரிகைகளில் சொன்னார். எல்லாமே அதெல்லாம் நடந்த கதை. சரி, இப்போ இந்த வேட்டையின் கதைக்கு வருவோம். வீரப்பனை சம்ஹாரம் செய்ய வேண்டும், அதாவது ரஜினிகாந்த் கூற்றுப்படி வீரப்பனை வேட்டையாட வேண்டும் அல்லது கைது செய்து கொண்டு வர வேண்டும் என்கிற ரெண்டு முடிவில் வேட்டையாடிருங்க என்று உத்தரவு போட்டது அன்றைய முதல்வர் ஜெயலலிதா. அந்த வேட்டையாடும் குழுவுக்கு தலைவராக இருந்தவர் போலீஸ் அதிகாரி விஜயகுமார். அந்த விஜயகுமார் அந்த வேட்டையாடுவதற்கு யாரை பயன்படுத்தினார் என்றால் எஸ்ஐ வெள்ளதுரை. அவர் தான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவர் கையில் 2 பிஸ்டல் கொடுத்து 3 ஹேண்ட் கிரனேடை கொடுத்து, நீ வீரப்பன் கோஷ்டியில் போய் சேர்ந்துரு, அவங்கள மாதிரி சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி பணிக்கப்படுகிறார். இதற்காக அவர் ட்ரைனிங் எடுக்கிறார். எஸ்ஐ வெள்ளத்துறை ஈழத்தமிழர் மாதிரி பேச கற்றுக்கொள்கிறார். அந்த பாணி, அந்த ஸ்லாங். ஏன்னா அவன் ஈழத்தமிழர் மீது ரொம்ப பற்றுள்ளவன்.
பொதுவாக தமிழர்கள் என்றால் வீரப்பனுக்கு பிடிக்கும். இதனாலே தமிழர்களுக்கு வீரப்பனை பிடிக்கும். இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. அதாவது இந்த கருத்தில் உடன்படாதவர்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? என்னுடைய கருத்து, தமிழருக்காக வாழ்ந்தவன் வீரப்பன். அந்த கருத்தில், அந்த உணர்வில் எஸ்.ஐ. வெள்ளதுரைக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. ஈழத்தமிழன் பாசையில் பேசுகிறதுக்கு, அந்த மொழி ஸ்லாங்கில் பேசுகிறதுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. இந்த வெள்ளதுரை ஏற்கனவே எஸ்எல்ஆர் அந்த துப்பாக்கியை பயன்படுத்த அவருக்கு தெரியும். AK-47 அதை பயன்படுத்த தெரியும். இது போக MP5 இந்த ரக துப்பாக்கிகளை சுடுவதற்கும் அவருக்கு பயிற்சி கொடுத்து அனுப்பப்பட்டார். இதுதான் உண்மை. இவரே சொல்லியிருக்கார். வெள்ளதுரையே அவர் சுட்டு கொண்ட பிறகு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி இதுதான். வீரப்பனுக்கு ஒரு கண்ணு தெரியாமல் போச்சு, அவன் அதுக்காக இப்போ முயற்சிகளில், சிகிச்சை எடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே இந்த தமிழக காவல் படையினால் அனுப்பப்பட்ட ஒற்றர்கள் ஏற்கனவே கலந்துட்டாங்க. வீரப்பன் கோஷ்டியில் கலந்துட்டாங்க. சேத்துக்குழி வீரப்பன் ஒரு ஆள் தான் உண்மையான பாதுகாவலனாக இருந்தான். வேனில் அழைச்சிட்டு வரும்போது தானே வழிமறிச்சு எல்லாம் சுட்டாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட இடம் வந்த பிறகு வெளியே குதிக்கிறாரு எஸ்.ஐ. வெள்ளதுரை. ஹேண்ட் கிரனேடை போடுறாரு. துப்பாக்கி சூடு நடக்குது. அதில் துப்பாக்கி சூடு நடத்தினவர்களில் வெள்ளதுரையும் ஒரு ஆள். அவர் தான் சுட்டு கொண்டாருங்கிறது, இவருடைய புல்லட்டினால தான் சுட்டு கொண்டாருங்கிறது யார் சொல்ல முடியும்? ஆனால் இவருடைய தலைமையில் தான் அந்த இது நடந்தது. இவர் தான் வீரப்பனோடு அங்கேருந்து பயணித்து வந்தார். இந்த கதையைத்தான் சற்று, அதாவது இதை அப்படியே டைரெக்டாக சொல்ல முடியாது. சொன்னால் வீரப்பன் ஆதரவாளர்களுடைய எதிர்ப்பு வந்துடும். இதுக்காக மாசா நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன ஆலோசனைக்கின்படி அந்த வெள்ளதுரைங்கிற கேரக்டரை வேறு விதமாக கட்டமைத்து அந்த கேரக்டரை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு இப்போ கிடச்சிது. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நம்ம படம் பார்த்த பிறகு தான் தெரியும். ஆனால் வெள்ளதுரை தான் ஆதர்ச நாயகன் சூப்பர் ஸ்டாருக்கு. அந்த கேரக்டர் தான் அவர் பண்ணுறாரு. இந்த என்கவுண்டர்னு நடத்தினோடனே உடனே மற்ற அமைப்புகள்லாம் சும்மா இருந்துக்க மாட்டிருக்காங்க. இது சும்மா இருந்த மாட்டாங்க. மனித உரிமை சம்பந்தமான இதெல்லாம் இருக்குது. மீறப்படுகிறதுங்கிறதுக்காக ஒரு மனித உரிமை கழகங்கள்லாம் இருக்குது. அவங்க கொடுத்த குற்றச்சாட்டுகள், அரசுக்கு மேலே கொடுத்த குற்றச்சாட்டுகளின்படி அந்த விசாரிக்க ஒரு அதிகாரி வர்றாரு. அந்த விசாரிக்கும் அதிகாரியாகத்தான் அமிதாப் பச்சன் வர்றாரு. அந்த அமிதாப் பச்சன் அவருக்கு இப்போ குரல் கொடுத்தாரு நம்ம பிரகாஷ்ராஜ், டப்பிங். ஏன்னா அவரை நேரடியாக பேச வைக்க முடியாதுங்கிறதுக்காக அவர் டப்பிங் கொடுத்தாங்க. அந்த டப்பிங் குரல் சரியாக இல்லை, பிரகாஷ்ராஜனுடைய குரல் சரியாக இல்லை. ஆகவே ஏஐ அந்த இப்போ ஒரு புதுசாக வந்திருக்குல்ல, இந்த ஏஐயினுடைய டெக்னிக்கல் படி தான் நம்ம பவதாரணி மாதிரி பாட்டு இதில் வந்தது. நம்ம வெங்கட் பிரபு வச்சுருந்தார் கோட் படத்தில், பவதாரணியே பாடின மாதிரி இருந்தது. அந்த உத்தியை பயன்படுத்தி அமிதாப் பச்சனுக்கு குரல் பேசப்பட்டது. ஆனால் அது பொருத்தமாக இல்லைங்கிறதுக்கு அதில் மேலும் பல முன்னேற்றங்கள் செய்யணுங்கிறதுக்காக அந்த ஏஐ டெக்னிக்கல் படி இப்போ வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது அந்த ஒரு இது. இந்த கதையில் வில்லன் யாருன்னு சொன்னால் 2 வில்லன். ஒரு வில்லன் பகத் பாசில். கிட்டத்தட்ட வடிவேலுனுடைய காமெடி மாதிரி பகத் பாசில் பண்ணியிருக்காராம் இந்த படத்தில். அந்த அளவுக்கு சிரிப்பும் இதுமாக கொண்டு போயிருக்கிறாரு. அவரும் இந்த படத்தில் ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவுக்கு எதிரானவர்லாம் ஒருத்தர். அவர் உண்மையான ஹீரோ யாருன்னா ராணா டகுபதி. இந்த ராணா டகுபதினா உங்களுக்கு சுலபத்தில் ஞாபகம் வராது. ஆனால் திரிசாவோட இணைச்சி பேசப்பட்ட ராணா டகுபதினா உடனே புரிஞ்சுக்குவீங்க. உயர்ந்த மனிதர், பிரமாதமாக பாகுபலியில் நடித்தவர். அவர் தான் இந்த படத்தினுடைய பிரதான வில்லன். அதுதான் இந்த கதை. அவரை வச்சு தான் இந்த கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னு நமக்கு கிடைத்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது சொன்னதுனால நீங்கள் இதுதான் கதை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு கிடைத்த தகவலை வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன்.
ஆனால் அது அநேகமாக உண்மையாக இருக்கக்கூடுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டவுடன் சம்ஹாரம் செய்யப்பட்டான் என்று வடமொழி சொல்லி தன்னுடைய ஆனந்தத்தை வெளியிட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் வீரப்பனுக்கு எதிராகத்தான் இருந்தார். ஜெயலலிதாவுக்கு பாராட்டு மழை அப்போ தான் கொடுத்தாரு ஜெயலலிதாவுக்கு. அடேங்கப்பா என்ன மாதிரிலாம் பேசினார், அதெல்லாம் இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்து மகேஷ் நாராயணன் கமல்ஹாசன் நடிப்பில் ஒரு படம் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அது தள்ளி வைக்கப்பட்டு மகேஷ் நாராயணன் மம்மூட்டி இவங்க சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அதை லைக்காக தயார் பண்ணது. இந்த படத்தில் மோகன்லால் ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போகிறாராம். ஒரு காமியோ ரோல். அதுதான் இப்போ ஒரு முக்கியமானதாக இருக்குது. இந்த படம் மிக சிறந்த படமாக வரும். ஏன்னா மகேஷ் நாராயணனோட கதை உலகநாயகனுக்காக சொல்லப்பட்ட கதை, அதில் தான் மம்முக்கா நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ நமக்கு வந்திருக்கு. அதையும் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்தியாவை கொஞ்சம் அரசியல் பேசலாமே. இந்தியாவை ஆட்சி செய்வதில் ஒரு போட்டி வந்தது. போட்டின்னா என்ன? எலெக்ஷன் தான் நமக்கு போட்டி. அந்த போட்டியில் பிஜேபி கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுடன் தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட பாஜக மீண்டும் இந்தியாவை தன்வசமாக்க மத ரீதியான பிரச்சனைகளை எழுப்புகிறதுங்கிற குற்றச்சாட்டு அழுத்தமாக எழுந்திருக்கிறது. அதை இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு அதை அடுத்த பதிவில் நான் அவங்களுக்கு சொல்கிறேன். மடாதிபதிகளை தூண்டி விடுகிறார்கள், விஸ்வஹிந்த் பரிஷத்துங்கிறவரை தூண்டி விடுறாங்க. இந்த விஸ்வஹிந்த் பரிஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தலைவர் ஒரு பத்திரிகை அதிபர், திமுக அரசுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய அதிபர் தான் தமிழக விஸ்வஹிந்த் பரிஷத்தினுடைய தலைவர். கிட்டத்தட்ட இந்த இந்து அறநிலைத்துறை மூலமாக, அதாவது ஆட்சிக்கு வரும் ஆட்சியாளர்கள் அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த கோவில்களை தன்வசப்படுத்தி கொண்டு அதிலிருந்து கிட்டத்தட்ட 40,000 கோடியை சூறையாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை விஸ்வஹிந்து பரிஷத் முன்னால் வச்சுருக்கு. இன்னொன்று, லட்டை பேசுகிற அளவுக்கு நம்ம பழனி முருகனை மறந்துட்டோம். பழனி முருகனுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதம் தான் பஞ்சாமிர்தம். அந்த பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரைகளை கலக்கிறார் என்ற குற்றச்சாட்டை சொன்னவர் ஒரு திரைப்பட இயக்குனர் ஜி மோகன். அவரை கைது பண்ணாங்க, உடனே விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கருத்தடை மாத்திரைகளை பஞ்சாமிர்தத்தில் கலக்கிறார்கள் என்பதற்கான முகாந்திரத்தை, அதற்கான ஆதாரத்தை இதுவரை அரசாங்கம் கேட்டு பெறவில்லை. மோகன்கிட்ட கேட்டிருக்கணும். எந்த அடிப்படையில் நீ சொன்ன, எதுக்காக இதை சொன்ன, கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்தியதற்கான ஆதாரம் அவங்ககிட்ட இருக்கான்னு கேட்டிருக்கணும். கேட்டார்களா இல்லையான்னு தெரியல, ஜாமீனில் வந்துட்டார். ஆக அதாவது தென்னகத்தில் உள்ள அரசாங்கங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்குகிறது என்பதை மட்டும் பதிவு செய்து கொண்டு அடுத்து சந்திக்கின்றேன். வணக்கம். நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.